பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. என்ன சொல்ற? அடிச்சுட்டானா? ஆமா தாத்தா, எக்ஸ்போர்ட் பண்ண இந்த ப்ராடக்ட் எல்லாம் கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல தாத்தா, மத்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இனிமே உங்களோட டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைன்னு எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. அது அவன் பிசினஸ்ல உள்ளது. அந்த கோவத்தை எதுக்காண்டி சாந்த காட்டணும்? இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நான் தான். அதான் தாத்தா, சாமால தான் அவரோட பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகுது. சாம் ஏதோ பண்ண போய் தான். அவனுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு வர வர? உனக்கு வேணா உன் பையன் மேல பாசம் இல்லாம இருக்கலாம். சாமோட வாழ்க்கையில விளையாடிட்டு அவன் மனசையும் புரிஞ்சுக்காம நீ வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு சாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ அடிச்சதுக்கு சாமோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு உன்னை கூட்டிட்டு போக வைக்கிறேன்டா. எதுவா வேணா இருக்கட்டும், நீ ஒரு தடவை அரசுக்கு போன போட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லு. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையை கை நீட்டி அடிக்கிறது தப்புன்னு புரிய வேண்டாம். தாத்தா, நான் தான் சொல்றேன்ல, அருவியாண்டி இங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு வாரம் சாம அருவியாண்டி இங்கே இருக்கட்டும். பெத்த பிள்ளைய அருவியாண்டியும் கூட இல்லாம தனியா அவரங்க கஷ்டப்படும் போதுதான் இவங்க ரெண்டு பேரோட வேல்யூ அவருக்கு புரியும். போன் பண்ணி கூப்பிட்டாலாம் நல்லவர் மாதிரி நாடகம் நடத்திட்டு கூட்டு போயிருவாரு. தாத்தா விடுங்க, இது ஒரு சின்ன விஷயம் தான். எதுக்கு நீங்க எல்லாம் இவ்ளோ டென்ஷன் ஆகிட்டு? செல்லம், சாம் அரசங்கள் அடிச்சிருக்காரு பாரு. அடிக்கதானே செஞ்சாய், நீ என்னத்துக்காக இப்படி அழுதுகிட்டு நிக்கன்னு தெரியலாமா? இங்க பாரு, உன்னால நான் சாம தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோன்னு ஒரு வருத்தமாவே இருக்கு. என்ன சார் இப்ப கோபத்தை ஏன் பக்கமா திருப்பிட்டு இருக்கீங்க? அப்புறம் சாமுக்கு அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறவங்களுக்கு கூட நல்லதுதான் செய்ய தெரியும். உன் பேச்ச கேட்டு நான் வேற தேவையில்லாம அவன் மேல கோவப்பட்டுட்டோன்னு தோணுது. நான் வேற கோவத்துல அடிச்சுட்டேன். அடிச்சுதான் அன்பு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். பின்னாடியே என் பொண்டாட்டியே போயிட்டான். எனக்கு என்னமோ நான் தேவையில்லாம சாம சந்தேகப்பட்ட மாதிரி தான் இருக்கு. சரி, எனக்கு செகண்ட் கால் வருது, நீ போன வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி சார், விட்டா எல்லா பழியும் என் மேலே தூக்கி போட்டுருவீங்க போல இருக்கு. இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, டேய் நீயா? நானே, அது நானே. உனக்கு ஆப்பு நானே. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதா எனக்கு வேலையே. அது சரி, என்ன ட்ரீட் எல்லாம் இல்லையா? நான் இருக்கிற நிலைமையை பார்த்து உனக்கு ரொம்ப சந்தோஷமா குழு குழுன்னு இருக்கா? அதை விட அரசு, அந்த பாயிண்ட்க்கு அப்புறமா வரேன். ட்ரீட் எப்ப வைக்க போறேன்னு சொல்லு. ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். நீ மட்டும் யாருன்னு தெரிஞ்சுட்டு உன்னை உண்டு இல்ல நாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடா. சரி சரி, பேசலாம், டைம் இருக்கலாம். ட்ரீட் எப்ப வைக்க போறேன்னு சொல்லு. நான் உன் கூட படிச்சவனா உனக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு? பாப்பு, நான் உன் கூட படிச்சவன் கிடையாது. உன் கூடவே இருந்து உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக பிறந்தவன். இப்ப ட்ரீட்லாம் என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா கேக்குறேன்? யோ சொட்டேன், எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் நீ. ஷிப் மூவ் ஆகிறதுக்கு இருந்த கொஞ்ச நேரத்துல உங்க கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். இனிமே உங்க சைட்ல இருந்து எந்த ப்ராடக்ட் தேவையில்லைன்னு எல்லாத்தையும் கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. உன் பிசினஸுக்கு அடி மேல அடியா விழுந்துட்டு இருக்கு. அதுவும் இவ்ளோ பெரிய பிசினஸ் மேன் வாழ்க்கையில 2வது தடவையா தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. வெற்றிக்கு மட்டும் ட்ரீட் வச்சா போதுமா? தோல்விக்கும் ட்ரீட் வைக்கணும்ல. டேய், என் பிசினஸ் லாஸ் ஆயிட்டு இருக்கத பார்த்து உனக்கு குளிர்ச்சியா இருக்கா? ஆமா பின்ன. அப்புறம் அரசு, நீ ஒண்ணு கவலைப்பட்டு சூசைட் எல்லாம் பண்ணிட மாட்டல. ஏன்னா தோத்து போய் நடுத்தருவுல நிக்கிறத பாக்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்குள்ள டிக்கெட் வாங்கிட்டா எப்படிரா? டேய், உனக்கு இப்பவே என்ன பத்தி ஒழுங்கா தெரியல. எனக்கு கூட ஒரு பெரிய ஆசை இருந்து உன்னோட மொத்த சாம்ராஜ்யத்தை அழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன, உன் பொண்டாட்டியும் உன் பையனும் தான். அவங்க 2 பேருமா உன்னை தூக்கி போட்டுட்டு இவன் எல்லாம் எனக்கு அப்பனும் கிடையாது, இவன் எனக்கு புருஷனும் கிடையாதுன்னு போறதா. அதான் அந்த சந்தோஷமான தருணத்துக்காக காத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் கடைசியா தான் நடக்கன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, ஆரம்பத்திலேயே உன்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க. டேய், உன்னால நான் என் சாம சந்தேகப்பட்டிருக்கேன். என் உயிருக்கு உயிரான என் பையனா சந்தேகப்பட்டு அடிச்சுட்டேன்டா. அதுவும் ஒன்னால. என்னாலன்னு சொல்லாதடா வெண்ண, உன் புத்தியால. என் புள்ள பிறந்த நேரம் தான்டா எனக்கு எல்லா பணபலமும் கூஞ்சுது. ஆனா இன்னைக்கு உன்னால அவனையே நான் சந்தேகப்பட்டு அடிச்சுட்டேன். உனக்கு இந்த அரச பத்தி தெரியலடா ஒழுங்கா. 26 வருஷத்துக்கு முன்னமே, எப்படி 26 வருஷத்துக்கு முன்னமே, அதோட 26 வயசுல அவனால என் பிசினஸ்ல இருந்து என் பேரு புகழ் எல்லாம் அழியன்னு எனக்கு தெரியும். ரத்த சொந்தமாவே இருந்தாலும் சாட்சியே இல்லாம அழிச்ச வேண்டானா? நீ எனக்கு பின்னாடி நின்னு விளையாட்டு காட்டுறியா? நீ யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சேன்னு வை,
மொப்பனா அடையாளமே தெரியாம அழிச்சிருவேன். ஏன் நீ சாட்சியே இல்லாம கொன்ன அதோட 26 வயசுல உனக்கு சனி ஆரம்பிக்கான்னு ஜோசியக்காரன் சொன்னானா? அதுக்கு 26 வயசாக்கும் போது உன் பேரு புகழ் உன் பிசினஸ் எல்லாமே அழிஞ்சு போகணும் ஜோசியக்காரன் சொன்னது கேட்டு சாட்சியே இல்லாம அழிச்சிட்டியா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன பம்மற? அது உயிரோட இருந்துச்சுன்னா அது வளர்ந்து 26 வயசாகும் போது உனக்கு அழிவு காலம் அதால தானே ஜோசியக்காரன் சொன்னதான். சாட்சியே இல்லாம அழிச்சு கேன பையன் தானே நீ. டேய் இதெல்லாம் உனக்கு ஆல் டீடைல்ஸ் ஐ நோமா. ஆனா அரசு இந்த விதிய பாத்தியா? 26 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட சாட்சியே இல்லாம நீ கொலை பண்ணதுக்கு பிறகு கூட அதே 26 வருஷம் தாண்டதுக்கு பிறகு உனக்கு அழிவு காலம் ஏன் மூலமா ஆரம்பிச்சிருக்கு பாத்தியா? அதான்டா சொல்றது, நீ உனக்கு அழிவு காலம் ஆரம்பிக்க கூடாதுன்னு ஒன்ன அழிச்ச, அதே நேரத்துல ஒன்னு அழிக்கிறதுக்காக ஆண்டவன் என்ன ஒன்ன விட்டு வச்சிருக்கான். குரு குரு சமாளி. குருவா? அந்த பொண்ணு இசைய உன் பையனுக்கு கட்டி வச்சு அழகு பாக்குறதுக்கு துப்பு இல்ல. உனக்கு மூத்த மருமகளா வரப்போற பொண்ணுக்கு குருவ மாப்பிளாக்கி மாமா வேலை பார்த்தவன் தானே நீ. டேய் டேய் அசிங்கமா பேசாத. அசிங்கம் புடிச்சவனே, அசிங்கம் புடிச்சவன் கிட்ட அசிங்கமா தான் பேச முடியும். அந்த குரு வேணா உனக்கு ஆமாசாமி போட்டு உனக்கு தூபம் போடலாம். ஆனா நான் அப்படி கிடையாதுடா. நீ எவனா இருந்தாலும் சரி உன்னை விட மாட்டேன்டா நான். எனக்கு இதுதாண்டா வேணும். நீ பைத்தியம் புடிச்சி உன் கூட இருக்கவங்களையே சந்தேகப்பட்டு பாத்தியா, நீ பாசமா வளர்த்த உன் பையனை சந்தேகப்பட்டு அடிச்சிருக்க. உனக்கு விசுவாசமா இருக்க குருவே சந்தேகப்பட்டு குருன்னு என்கிட்ட சந்தேகமா கேக்குறான். இப்படி உன் கூட இருக்கவங்க உன் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டு பைத்தியம் புடிச்சு அலைகிறத என் கண்ணால பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம். நீ பண்ற எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறடா. மாப்பு, நான் அளவுக்கு அதிகமா பாதிக்கப்பட்டதுனால தான் உனக்கு ஆப்பு. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, நீ எவனோ ரோட்ல போறவன் சத்தம் போட்டு இருக்கேன்னு என் பாட்டுக்கு நான் போக மாட்டேன். உன்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் உனக்கு என்னால ஆப்பு வந்துட்டு இருக்க. ஆமா, ஒரு சந்தேகம். அந்த பொண்ணு இசையும் உன் பையனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க. உன் வயசுக்கு நீ என்னையா பண்ணிருக்கணும்? அந்த பொண்ணுக்கு உன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரம் பேத்திய பெத்து தருவாங்க, கொஞ்சிட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காம உனக்கு வரப்போற மூத்த மருமகளுக்கே கேவலமான வேலை பார்த்திருக்க வெக்கமா இல்ல? இந்த பொழப்புக்கு ஒரு முனை கயிறு பத்தாது உனக்கு. யார் வீட்டுக்குடா மருமகா? அதான் அதான் உன்னோட எதிரி வீட்டு பொண்ணு இசை இருக்கால, அந்த பொண்ணுதான் உன் வீட்டுக்கு மருமகா, அதுவும் மூத்த மருமகா. எனக்கு இருக்குது ஒரே பையன்டா. என் பையனுக்கு எப்பேற்பட்ட பொண்ணை பார்க்க போறேன்னு மட்டும் பாரு. அதுவும் அந்த பிஆர் வீட்டுல உள்ளவங்களே இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துற மாதிரி பண்றேன்டா. சவால்? அப்போ ஏன் சவாலையும் கேட்டுக்கோ. அந்த பொண்ணை உன் மூத்த பையனுக்கு கட்டி வச்சு உன் வீட்டுக்கு உனக்கு மூத்த மருமகளாக்கி உன்னையே ஆரத்தி எடுக்க வைக்கிறேன்டா. சவால்? என்னடா சவால்? என்கிட்டேவா? அதுவும் அவளுக்கு தாலி கட்டின அந்த குரு இருக்கும் போதேவா? குரு இருக்கானோ எவன் இருக்கானோ எனக்கு அதை பத்தி எல்லாம் ஐ டோன்ட் கேர். உன் பையன் சாமே அவ கழுத்துல தாலி கட்டி உனக்கு மூத்த மருமகளை அனுப்புறேன்டா அந்த வீட்டுக்கு. அது எப்படி உன் கையாலே ஆரத்தி எடுக்க வச்சு உள்ள அனுப்புறேன். போக்குறேன்டா. சரி சரி, இப்ப வர நீ கொஞ்சம் சோகத்துல இருப்ப. எப்ப வேணாலும் டிக்கெட் வாங்குறதுக்கு ரெடியா தான் இருப்ப. அதுக்கு முன்ன நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறானே. என்னடா? பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நேரா உன் காரை எடுத்துட்டு அன்பு வீட்டுக்கு போ. அங்க உன் பையனும் உன் பொண்டாட்டியும் இருப்பாங்க. என்ன மன்னிச்சிரு சாம், என் கூடவே வந்துரு சாம் அப்படின்னு கதறு. கண்டிப்பா உன்னை கன்சிடர் பண்ணவே மாட்டான். பட்டுன்னு உன் பையன் காலில் விழுந்துரு. கண்டிப்பா உன் கூட வந்துருவான். எது? நான் சாம் கால விழணுமா? அப்பா இல்லடா, புள்ளதான் அப்பன் கால விழணும். ஒரு சின்ன சேஞ்சா இருக்கட்டும் அரசு, காலில் விழுந்து கூட்டு வந்துரு. போனவனுக்கு வர தெரியும், பின்னாடியே போனவனுக்கு வர தெரியும். நீ யாருதான் என் குடும்பத்துக்கு நடுவுல? என்னை பத்தி உனக்கு தெரியாம பேசிட்டு இருக்க. நான் உனக்கு நல்லதுக்கு பேச வந்தா நீ என்னையே கிண்டல் பண்ணிட்டு இருக்க பாத்தியா? என் பிசினஸே அழிக்க நினைக்கிறவ நீ எனக்கு நல்லதுக்கு யோசிக்கிறியா? மாப்பு, அதாகப்பட்டது என்னன்னா, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல தலைப்பு செய்தியாவும் டிவி நியூஸ்ல முக்கிய செய்தியாவும் ஒரு செய்தி வரப்போகுது. என்னடா? பொறு அட்டாக் வந்து போய் சேர்ந்துராத. அதாவது பிரபல தொழிலதிபரான அரசு வியாபாரத்தில் திடீர் முடக்கம். அதனால் ஏற்பட்ட வருத்தத்தில் பெற்ற மகன் மீதே சந்தேகம். என்னடா விளையாடுறியா? ஏன் நான் எதுக்கே உன் கூட விளையாட போறேன்? நீ என்ன எனக்கு பிறந்த குழந்தையா? முக்கிய செய்தி வாசிச்சுட்டு இருக்கும் போது பாத்துட்டு இருக்கவங்களோட எதிர்பார்ப்பை கூட்டுறதுக்காக இந்த மாதிரி டெரரான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போடுவாங்கல்ல, அதான் உனக்கு சாம்பிள் காட்டிட்டு இருக்கேன். நீ என்னடானா விளையாடுறியான்னு கேக்குறேன் சொட்ட.
சொல்றத கேளு. ஓ, பாதியில நிக்குது பாத்தியா? நான் எங்க விட்டேன்? ஆம், மகனுக்கும் தகப்பனுக்கும் இடையே பிளவு. கட்டிய மனைவியே நீ வேண்டாம் என்று தூக்கி எறிந்த காட்சி இதோ உங்கள் முன். டொடாங் டொடாங். டேய் டேய் அடங்குடா. இந்த மாதிரி எல்லா டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் நாளைக்கு உன் வீட்டு கதை தான் சம்பவமா வரப்போகுது. நீ வாப்பா கண்ணா வாப்பா மகனேன்னு கூப்பிட்டாலும் அவன் பையன் வரப்போறது இல்ல. போனோன்னு கூப்பிட்டு பாரு, எப்படியும் வரமாட்டேன்னு தான் சொல்லுவான். டக்குன்னு கால விழுந்துரு. இல்லனா என்னடா பண்ணுவேன்? இந்த அரசு அவன் பெத்த பையன் கால விழுறதா? அதுவும் ஒரு பொம்பளை, அவன் நான் வேண்டாம் தூக்கி போட்டு போயிருக்கா, அவ கால நான் போய் விழணுமா? ஓ, நல்லதுக்கு சொன்னேன். இன்னும் 1 மணி நேரம் உனக்கு டைம் தரேன். இன்னும் 1 மணி நேரத்துல பிரஸ் மீடியா எல்லாம் உன் வீட்டு முன்னதான் கூட போகுது. சமாளிக்க முடியாம வீட்டு மானம் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீ அப்படியே இப்படியே சிக்கி சின்ன பின்னமாக்குறத நான் என் கண்ணால நியூஸ்ல பாக்குறேன். அதுக்கு பிரஸ் மீடியாக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் தெரியணும்ல. டேய், நான் தான் இருக்கேன்ல, நான் எதுக்கு இருக்கேன்? என்ன அரசு இப்படி ஒரு தங்கத்தை பக்கத்திலேயே வச்சுட்டு சின்ன பிள்ளைத்தனமா பிரஸ் மீடியாக்கெல்லாம் அதுக்கு தெரியணுமேங்கிற அறிவில்ல? நான் சொன்ன மாதிரி உன் பையன் காலில் விழுந்தியன்னா தப்பிச்சிருவேன். உன்ன குருன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஒருவேளை குருவா இருந்தா என் மொத்த குடும்பத்தையும் தான் பழிவாங்க நினைப்பான். ஆனா நீ அதுக்கு மேல இருக்க. அதான் சொல்றேன்ல, அவன் உனக்கு ஆமாசாமி போடுறதுக்கு தான் கரெக்டா இருப்பான். வயசான காலத்துல குடும்பமான பேப்பர் நியூஸ் எல்லாம் வர்றது நல்லாவா இருக்கும்? பார்த்து எடுத்து பண்ணு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். என்னடா? பொரியா தடப்புடல ஆரம்பிக்க வேண்டாம். பாய். டேய் டேய் என்னமோ சொல்லணும்னு வந்தேலாம், அத சொல்லிட்டு போ. அதான் இந்த குத்தாட்டை எல்லாம் போட்டியே, அத சொல்லிட்டு போ. ஓ, குத்தாட்டமா? சும்மா போர் அடிச்சுதான், அதான் ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு பாய் சொல்லலான்னு குத்தாட்டம் போட்டேன். பாய். நீ மட்டும் யாருன்னு எனக்கு தெரியட்டும்டா. உன் சாவே என் கையால தான். உன்னை நான் சும்மாவே விட போறது இல்லடா. சாமல கைய வச்சுட்டு நிம்மதியா இருந்துருவியா, இல்ல நிம்மதியா தான் இருக்க விட்டுவனா? உனக்கு சரியான படத்தான் கூடிய சீக்கிரம் நான் உனக்கு கத்து தரேன்டா. இப்ப எதுக்கு இப்படி அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்க? கண்ணெல்லாம் எப்படி செவந்து போயிருக்குன்னு பாரு. பார்க்கவே கஷ்டமா இருக்கு சார். அருவியாண்டி கூட ஒன்னு ஒரு நாள் அடிச்சதே கிடையாது. இப்படி நீ அடி வாங்கி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீ இப்படி அழுதுட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குன்னு யோசிச்சுட்டு அழு. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நீ அடி வாங்கிட்டு வந்திருக்கத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இங்க பாரு, நான் ஏற்கனவே அழுதுட்டு இருக்கேன். ஏதாவது இம்சை பண்ணி என்கிட்ட இருந்து திட்டு வாங்கிட்டு போயிடாத செல்ல பேருங்க இருந்து. புள்ளன்னு பிறந்த அப்பங்காரன் கிட்ட இருந்து அடி வாங்கி தான் வளரணும். அவன் அப்பங்காரன் அவனுக்கு ஒரு அடி கொடுத்துட்டான். நீ என்னத்துக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? என்னமோ ஓ புருஷன ஓ மாமனார் அடிச்ச மாதிரி அழுதுகிட்டு இருக்க. இங்க பாரு செல்லும், நான் ஏற்கனவே கொலவெறியில இருக்க அந்த ஆள் மேல எந்திரிச்சு போயிருங்க இருந்து. இப்படி அழுதுகிட்டே இருக்கத பாக்கும்போது தப்பா எல்லாம் நினைப்பாவ. நீ இப்படி அழுதுட்டே இருக்கத பாக்கும்போது இந்த பெண்ணுக்கு அந்த பையனுக்கு மேல என்னமோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைப்பாவ. நினைக்கட்டும். அப்படியாவது எனக்கு சாம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களான்னு நான் பாக்குறேன். இது மட்டும் உன் புருஷன்காரனுக்கு தெரியணும், உன்னை ரெண்டா கீறி கொன்னு போட்டுவான்டி. என் மனசுல சாம் இருக்கான்னு தெரிஞ்சு அவன் போயிருவான்லாம். அதுவே எனக்கு போதும். நீ இப்ப அழறியா இல்ல சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கியா? செல்லும், நானே என் சாம்க்கு அடிபட்டுட்டேன், கோவத்துல இருக்கேன். நீ பேர் இங்க இருந்து இந்த குருக்கு தெரியட்டேன். நான் முன்ன சாம தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னைக்கு ஆனாலும் இந்த இசை சாம் கூட சேருவானு இந்த குருக்கு தெரியட்டும். நீ ஏன் இந்த சாம பயலுக்கு வாழ்க்கை கெடுக்கறதுலே குறியா இருக்க? இந்த குரு தான் வேணும்னு குருக்கு பின்னாடியே போனேன். இப்ப என்னோடி சாம தான் வேணாங்க? செல்லும், உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லவா? எனக்கிட்ட தான் எல்லா உண்மையும் சொல்லணுமா? சொல்லித்தல. இந்த குரு கூட எல்லாம் நான் வாழவே மாட்டேன். எப்படி அவன் தாண்டி உன் புருஷன்? எனக்கு புருஷன் ஒண்ணுனா அது சாம் மட்டும்தான். எப்படியாவது சாமைய கூட சேர்த்து வச்சுட்டு செல்லும். ஏதாவது ஐடியா போடு செல்லும். நீ தான் நிறைய ஐடியா எல்லாம் போடுவலாம் செல்லும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. செல்லும், என் சாமையை கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கூட. செல்லும், அடிச்சேன்னு வச்சுட்டான். ஆளதுக்கு கண்ணு இருக்காது, பேருங்க இருந்து. இப்ப அழுறத ஸ்டாப் பண்ண போறியா இல்லையா? ஏன் இசை, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னுல குரு, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சின்ன வயசுல இருந்தே இசைக்கு ஏதாவது கஷ்டம்னா அன்பு தாங்க மாட்டான். அன்பு ஃபீல் பண்றத என்னால தாங்க முடியாது. அதனாலேயே இசை ஃபீல் பண்றத நான் விரும்ப மாட்டேன்.
சின்ன வயசுல இருந்தே அவளுக்காக பார்த்து பார்த்து எல்லாம் பண்றதுனாலயும் என்னமோ என்னை யாராவது திட்டினாலோ இல்ல யாராவது ஏதாவது பேசினாலோ அவ தாங்கிக்க மாட்டா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சேச்சா, இதுல நான் தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? சாம், என் பிள்ளைய எப்படி அடிச்சு புட்டா அந்த படுபாவி. ஐயோ அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த வயசானவர் அடிச்சதான் எனக்கு இந்த கண்ணம் பொழந்தா போச்சு. இப்படி பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைய அடிக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு எப்படிடா மனசு வந்திருக்கான் பாரு. கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்கு. அரவி, கொஞ்சம் அமைதியா இரு. அடிச்சதை அடிச்சு புட்டான், இனிமே அதை திருப்பி எடுக்க முடியுமா? அடிக்காம வளர்த்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா கஷ்டமா தான் இருக்க மனசே. அது சரி, உங்க பேத்தி எதுக்காக அழுதுட்டு இருக்காளாம்? அவ என்னமோ சாமுக்கு அடிபட்ட உடனே அழுதுட்டு இருக்கா. என் பிள்ளைக்கு அடிபட்டா உங்க பேத்தி சந்தோஷம் தானே படணும். எம்மா, இனிமே இதுல இருந்தா மனசு தாங்காதம்மா. எப்படி நீ எந்திரிச்சு வர போறியா இல்லையா? நீ எந்திரிச்சு வந்தியன்னா அறுப்பு வாங்காம தப்பிப்பேன். இல்ல இதுலதான் கண்ணீரை வடிச்சிட்டு இருக்க போறேனா? எக்ஸ் மாமியாரும் எக்ஸ் மருமவளும் அடி வச்சிட்டு இருங்க அம்மா, எனக்கு யாழ் இல்ல. இப்ப இவ எதுக்காக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம்? என் பிள்ளைக்கு அடிபட்டதுன்னா நான் தானே அழணும். அம்மா, யார் இருக்கா என்ன ஏத்துனெல்லாம் பார்த்துட்டு சத்தம் போடுங்க. யார் இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? என் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கது எனக்கு தானே தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்கம்மா. கண்ணத்தை பாரு சாம், எப்படி செவந்து போயிருக்குன்னு. மா, சும்மா மனுஷனுக்கு முன்ன உட்கார்ந்து 2 பேரும் அழுதுட்டே இருக்காதுங்க, சிறையா இருக்கு. இதுக்குதான் அங்கேருந்து இங்க வந்தேன், இங்க வந்தா அதுக்கு மேலயா இருக்கு. என் பிள்ளைய அந்த ஆள் அடிக்கிறதுக்காக வாடா நான் வளர்த்து வச்சிருக்கேன். வாங்க அருவி, பாத்தீங்களா தமிழ், என் பிள்ளைய அவன் எப்படி அடிச்சு விட்டான்னு. இப்பதான் அன்பு பேசிட்டு இருந்தான் அருவி. அவர் தான் பிசினஸ்ல லாஸ் ஆகி நொந்து போயிருந்தாருலாம். அப்ப எதுக்கு சாம் அவர்கிட்ட அவரை கடுப்பேத்துற மாதிரி பேசணும்? என் பிள்ளை ஆசையா சாப்பிடறதுக்கு வந்தான் தமிழ். என் பிள்ளை 2 வாய் சாப்பாடு கூட வாயில எடுத்து வைக்க முன்ன திட்டி அடிச்சு வந்ததுல இருந்து சாம சாப்பிட சொல்லிட்டே இருக்கேன். அவன் தான் சாப்பிடவே மாட்டேங்கிறான். இப்ப நீங்க இருக்கீங்கலாம், நான் ஏதாவது சாமுக்கு சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வரேன். இனிய வர காலையில இருந்தே சாம் எதுவும் ஒழுங்கா சாப்பிடலையான்னு சொல்லிட்டே இருந்தா. என்ன நாள் அடி அடிச்சுட்டா கூட பொறுத்துப்பேன் தமிழ். ஆனா உங்களுக்கே தெரியும்ல, என் வயித்துல இருக்கிறது 2 பிள்ளைன்னு தெரிஞ்சதான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா ஒன்னதான் என் கையில தூக்கி அழகு பாக்குறதுக்கு கூட அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்து வைக்கலாம். மொத்த பாசத்தையும் என் சாம்கே கொட்டி வளர்த்திருக்கோம். ஒரு நாள் அவனை அங்க உட்காருடா நான் திட்டினது கிடையாது. என் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்கறவங்களுக்கு கூட சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க தெரியும். இப்ப எனக்கு தோணுது தமிழ், யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தினா கூட அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்ததுக்கு பதிலா உன்னை கஷ்டப்படுத்தினா அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வந்துரு, அவங்க நமக்கு வேண்டான்னு சொல்லி கொடுத்து வளர்க்க மறந்துட்டேன். அதனாலயே இன்னைக்கு என் பிள்ளை அந்த ஆள்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கான். மனசளவுல எல்லாரையும் நம்பி தோத்து போய் தனி மரமா இருக்கான். பெத்த வயிறு எரியுது தமிழ். புரியுது அருவி, அழாம உட்காருங்க, ஒன்னும் இல்ல. அன்பு இருக்கான், அப்பா இருக்காரு, நாங்க எல்லாம் இருக்கோம்லாம். நம்ம சம்பாதிக்கிறது வாழ்றதுக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே மனுஷங்களோட அன்பு பாசம் எல்லாம் நிறைய இடத்துல தேவைப்படும். அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியம்னு அவருக்கு ஒரு நாள் கண்டிப்பா புரியும். நான் போய் சாம்க்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீ எதுக்கு இதுல உட்காந்து அழுதுட்டு இருக்க? அம்மா, எந்திரிச்சு வா. இல்லம்மா, எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கு, நான் இதுல உட்காந்துருக்கேன். நீங்க சாம்க்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். நீங்க போங்கம்மா, நான் இதுல உட்காந்துருக்கேன். அப்புறம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டு இரு, எனக்கு என்ன வந்தது? இப்ப 2 பேரும் இங்க இருந்து எந்திரிச்சு போறீங்களா இல்லையா? டேய், நான் உன்னை பெத்தவடா, உனக்கு ஒண்ணுனா நான் அழாம வேற யார் அழ போறா? அழுதுட்டே இருங்க, அது உங்க விருப்பம். ஆனா வார்த்தை விடுறதுக்கு முன்ன சுத்தி யார் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வார்த்தை விடுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அருவி, ஐயோ ஆண்டி, எனக்கு இப்ப பசிக்கலாம் இல்ல, எடுத்துட்டு போங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். சும்மா இரு சாம். ஒரு அடி அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு வர வயித்துல உட்காந்து அதே யோசிச்சுட்டு இருந்தா எல்லாம் சரியாகிடுமா? எல்லாத்துலயும் சரியா இருக்க பையன் நீ. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை அடிச்சது அவர் தப்புதான். அதுக்குன்னு சாப்பிடாம எப்படி உட்காந்துட்டு இருந்தா எல்லாம் சரியாகிடுமா? கொடுங்க தமிழ், என் பிள்ளை பசிக்குதுன்னு வந்தான், சாப்பிட கூட விடல அந்த ஆளு. நான் யோசிச்ச 1 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் இங்க நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட என் ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் உனக்கு அந்த ஆளால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என் கேரக்டர் எவ்வளவு மோசமா தெரியுது தெரியுமா? எல்லாத்தையும் தாங்கிட்டு, எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அந்த ஆளு எங்க அந்த ஆளோட சின்ன பையனை கொன்ன மாதிரி ஒன்னே ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு சாம். அண்ணன் சொன்ன மாதிரி நீ அந்த வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கிறது தான் நல்லது. தப்பு பண்ணிட்டேன் கண்ணா. என்னம்மா? யாராவது கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்பி நீ கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தப்பா சொல்லி கொடுத்தவன வளர்த்துட்டனோன்னு இருக்கு. இல்லைன்னா அந்த ஆள் இன்னைக்கு அடிச்சதுக்கு
நீ அவர் மண்டையை பொழந்திருப்பலாம். ஐயோ அம்மா, 1000 இருந்தாலும் அவர் தான் என் அப்பா. என் மேல பாசம் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பாசம் இருக்கு. ஆனா அந்த பிசினஸ் பைத்தியத்துல அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த ஆளுக்கே தெரியல. என் மேல மட்டும் பாசம் இருந்து வேஸ்ட்டுமா. என்னைக்கு இனியாவோட கல்யாணத்துல என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபே அசிங்கப்படுத்தணும்னு அவர் நினைச்சாரோ, அன்னையில இருந்து அப்பம் புள்ள உறவெல்லாம் செத்து போச்சு. ஒருவேளை நான் பெத்த இன்னொரு பிள்ளை உயிரோட இருந்திருந்தா அந்த ஆளோட இந்த முரட்டுத்தனத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கட்டியிருப்பானோ என்னமோ. ஒரு அமைதியான பிள்ளையாவே வளர்த்து தப்பு பண்ணிட்டேன்டா. அந்த ஆள் மத்தவங்களுக்கு பண்ற கொடுமை கஷ்டம் எல்லாம் தான் உன் வாழ்க்கையை எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. மத்தவங்க சாபம் எல்லாம் சும்மா விடுமா என்ன? நீ சாப்பிட்ட ஃபர்ஸ்ட். அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா, இறைவன் வரமா நீ அம்மா, இறைவி மகனானான் அம்மா, சிறகை விரித்தாயே அம்மா, அன்பில் அணைத்தாயே நீ அம்மா, நிலவோடு பால் சோறு நீ ஊட்டணும், மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கணும், ஆராரோ நீ பாட அம்மா, ஆகாசம் தூங்காதோ அம்மா அம்மா அம்மா. சாம் பார்த்து பார்த்து இரு, நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். சாம் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரவா? ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல. நீ இப்ப எதுக்கு இதுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இல்ல சாம், நிஜமாவே உன் கண்ணத்துல எப்படி செவந்திருக்குன்னு பாரு. போய் கண்ணாடில ஹாஸ்பிட்டலுக்கு போமா. ஆமா, அந்த வயசானவர் அடிச்சதுல என் பல்லெல்லாம் உடைஞ்சு போயிட்டு பாத்தியா? இங்க பாரு, அவங்க முன்ன உட்கார்ந்து இப்படி அழுதுட்டே இருக்காத இசை. திட்டு வாங்கிட்டே இருப்பேன். செல்லு கூப்பிட்டப்பவே நீ போயிருக்கணும். அதுக்கப்புறம் தமிழாண்டி சும்மா எல்லாம் வந்து ஒன்னு கூப்பிட்டுட்டு போகல. அவங்க வரும்போது சும்மா அவங்க முன்ன உட்காந்து அழுதுட்டே இருக்காத. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பையனா என் மேல அவங்கள விட வேற யாரும் பாசம் காட்டுறது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால நீ இப்படி உட்காந்து அழுதுட்டே இருக்கிறது அவங்களுக்கு எரிச்சல தான் வர வைக்கும். பரவாயில்ல சாம், அவங்க தானே திட்டினா திட்டிட்டு போட்டோம். அம்மா பாத்து வாங்க. என்னாச்சுமா? இல்ல, சோஃபாவோட கால்ல அவங்க கால் தட்டிட்டாதான். நீங்க ஓகே தானே? ஆமா, தெரியாம அதை தட்டி கீழே விழ பார்த்தேன். நல்ல வேளை நீ புடிச்சிட்டப்பா. சிலரை பார்க்கும்போது ரொம்ப கோவம் வரும். கோவம் தலைக்கேறி அவங்கள அடிச்சிடலாமான்னு கூட தோணும். ஆனா என்னமோ தெரியல, உன் மேலே நான் கோவமா தான் இருக்கணும். ஆனா உன்னை பார்க்கும்போது என்னன்னு தெரியல, உன் மேல கோவப்படணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. எந்த கோவமும் வரவும் இல்ல. அப்புறம் அன்னைக்கு சைட்ல என் சாம்க்கு மேலதான் சுத்தியல் விழதுக்கு இருந்தது. நீ அதை தடுத்து உன் நெத்தியில வாங்கிக்கிட்டலாம். உன்னை அன்னைக்கு வீட்டுக்கு பார்க்க வரணும்னு நினைச்சேன். பார்க்க வர முடியாம போயிட்டு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதா? ஐயோ, இதுல என்னமா இருக்கு? பரவாயில்ல, விடுங்க. உனக்கு ஒரு நல்லது சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த உலகத்துல பல பேர் சுயநலம் புடிச்சுதான் இருக்காங்க. சுயநலம் புடிச்சவங்களா தான் இருப்பாங்க. அம்மா, அவங்களால எல்லாம் உனக்கு இல்ல, யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது கொத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியும் விஷம் உள்ள பாம்பு அப்படின்னு. என் பிள்ளை ஒரு பாம்புட்டேந்து கொத்து வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டுறாத. கண்ணை திறந்து பார்த்து எல்லாத்துலயும் ஒரு முடிவை எடு. ஏன்னா இந்த உலகமே ஒரு சுயநலம் பிடிச்ச உலகம்தான். தான் சுயநலத்துக்காண்டி யார் வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். சிலரெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கழுத்த நெசுக்கி கொன்றனம் போல இருக்கான். என்ன பண்ண அப்படின்னு விட்டுற வேண்டியதான். ஆனா உனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என் பிள்ளை ஏமாந்த மாதிரி நீ எந்த இடத்துல ஏமாந்துராத. திருப்பியும் சொல்றேன், இது ஒரு சுயநலம் பிடிச்ச உலகம். இல்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. யாரு எந்த நிலைமையில எந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு நமக்கெல்லாம் தெரியாதுமா. இன்னும் சொல்ல போனா நம்ம தப்பானவங்க நினைச்சிட்டு இருக்கோங்க எவ்வளவு கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு புரிய போறது இல்ல. அவங்க மனசுல எவ்வளவு அழியாத காயம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதுதான் உண்மைன்னு கண்ணை மூடி வச்ச மாதிரி தப்பான ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா நம்பிட்டு இருப்போம். ஆனா அது உண்மை இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை மறைஞ்சிட்டு இருக்கு. பல பேரோட சூழ்ச்சியெல்லாம் சில பேர் கைதியா கூட இருக்கலாம்னு எல்லாம் தெரிய வரும்போது மனசு பதறும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்க. அம்மா என்னோட நீங்க பெரியவங்க. உங்களுக்கு தெரியாததெல்லாம் இல்ல. உங்க புருஷன் செல்வாக்கலாம் ரொம்ப பெரியவரா இருக்கலாம். அவர்கிட்ட இருந்து ஒரு 10 கோடி ரூபாய் தொலைஞ்சு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவர் இல்லைனாலும் உங்க பையன் அதை சம்பாதிச்சிருவாரு. இந்த உலகத்துல நம்ம தொலைக்கிறதா இருக்கட்டும், எதை வேணாலும் திரும்ப வாங்கிக்கலாம். ஆனா கடந்து போன காலத்தையும் நம்ம வாயிலிருந்து வந்த வார்த்தையும் திருப்பி எடுக்கவே முடியாது. அதனால யாரையாவது காயப்படுத்துறதுக்கும்னா அவங்க மனசு அந்த நேரத்துல என்ன பாடுபட்டு இருக்குன்னு நமக்கு புரியாது இல்லம்மா. ஒன்னும் இல்ல, தெரிஞ்சு வார்த்தையை விட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன்.
நான் உன் நல்லதுக்காக ஒரு விஷயத்த சொன்னேன், அதை ஏத்துக்கிறதா ஏத்துக்காம போறதா உன் விருப்பம். நீ என்ன சொன்னேன்னு எனக்கு ஒழுங்கா புரியல, நான் என்ன சொன்னேன்னா உனக்கு ஒழுங்கா புரியலன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்க்கும்போது என் பையனை மாதிரி தான் இருக்கேன். உன் மேல நியாயமா எனக்கு வெறுப்பு தான் வரணும், ஆனா அந்த வெறுப்பு வரல. சூப்பர் அத்தா, உங்க பையனை இன்னும் என் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன். என் காதல் எவ்வளவு தூய்மையானது உண்மையானதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா அந்த குரு உங்க புருஷன் செட் பண்ண ஆளு, என்னையும் என் சாமியை பிரிக்கிறதுக்காக உங்க புருஷன் ஏற்பாடு பண்ண ஆளுனே தெரியாம அவன்கிட்ட போய் நல்லா விசாரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்களா? இந்த இசை கெட்டவா? அவன் எல்லாம் நல்லவன். பரவாயில்லம்மா, என்னைக்காவது ஒரு நாள் என்ன பத்தின எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணை பொது இடத்துல தப்பா பேசினாலே உங்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட நீங்க ஒரு பொண்ணு உங்க புருஷன் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருக்காரு, கஷ்டப்படுத்தி இருக்காரு, எந்த அளவுக்கு ஓட விட்டுருக்காருன்னு தெரிய வரும்போது ரொம்ப வருத்தப்படுவீங்க அத்தா. தண்ணி குடி சாம். ஒரு நாள் என்கிட்ட பாசமா பேசுவீங்க அத்தா. அந்த நாள் சீக்கிரமா வரதான் போகுது. எல்லாம் நீங்க பேசிட்டே இருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அப்புறமா உங்களை பாக்குறேன். இந்த குடும்பத்தை அழிக்க வந்த அவன் எல்லாம் உங்களுக்கு நல்லவன், ஆனா இந்த இசை கெட்ட பொண்ணுலாம் பரவாயில்ல, பாத்துக்கிறேன். சாம் மச்சான், இந்த ஆள் பிரச்சனைலாம் ஒன்னும் ரொம்ப தொந்தரவு பண்றேன் பாத்தியா? ஒன்னும் மட்டும் இல்ல அன்பு, இந்த வீட்ல இருக்கவங்களையும் ரொம்ப தொந்தரவு பண்றேன் பாரு. டேய், அடிச்சேன்னா பல்லுக்குள்ள எல்லாம் கலண்டுறேன் பாத்துக்கான். காரை வீட்டு முன்னாடி பாட்டிட்டு வெயில காஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். காலையில இருந்து சாப்பிடாம வேற இருக்கேன். நாளைக்கே எனக்கு இனியாக்க இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன் வீட்டுல இடம் தர மாட்டியா? இல்லனா உன் வீடு தேடி வந்தான் வெளியே போடான்னு சொல்லிருவியா? என்னடா பேசுற? பைத்தியக்காரன் வந்துட்டு வெளியே நின்னுட்டு இருக்கான். அன்பு, இதுக்குதான் சாம் அப்பவே என்கிட்ட சொல்லிட்டே இருந்தான், உங்க பேர்ல கொஞ்சம் நிலம் வாங்கி சொந்தமா வீடு போடணுமா. திருப்பி சாம் இதை எனக்கு புரிய வச்சுட்டே இருந்தான். அப்பா அவன் கிட்ட நான் உன் அப்பா கட்டின வீடு இத்தனை இருக்கும்போது நீ எதுக்குடா கஷ்டப்படுறேன்னு அவன் மனசை மாத்திட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் புள்ள பேர்லயே ஒரு வீடு இருந்திருக்கலான்னு தோணுது. அவன் பேர்லயே சொந்தமா வீடு இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்ட காசுலாம் அதுல ஒரு நிலம் வாங்கி அழகா அதுல வீட போட்டிருக்கலாம். இப்போ எனக்கு அந்த அறிவு வருது பாரு. அதுக்கு என்ன ஆண்டி, பெருசாவே பண்ணிடலாம். சார், குருவை பார்க்கணும். நீங்க யாரு? சார், வெளியே நின்னுட்டே வீட்டுல யாராவது இருக்கீங்களான்னு கூப்பிட்டேன், உங்க யாருக்கும் கேட்கலாதான். பரவாயில்லங்க, குருக்கு நீங்க யாருன்னு தான் கேட்டேன். நான் குருவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க கார்த்தி. அது மட்டும் இல்ல, அந்த காலேஜ்ல தான் ஒர்க் பண்றேன். அவசரமா குருவை பார்க்கணுமே, ஃபோன் பண்ணேன், ஃபோன் வர அட்டன் பண்ணல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? இவ்வளவு நேரம் கீழே தான் உட்கார்ந்துருந்தாரு, இப்பதான் மேல போனாரு. இசை குருவை பாக்குறதுக்கு வந்திருக்காரு பாரு, குருவோட ஃப்ரெண்டா. நீ மேல கூட்டிட்டு போய் வரேன். இல்லண்ணே, நான் இப்ப எங்கேயும் போற மனநிலையில இல்ல, இதுல உட்கார்ந்துருக்கேன். அவர் வேணும்னா அவர் ஃப்ரெண்டை போய் பார்க்கட்டும். அது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்ட் யாரும் எனக்கு ரொம்ப தெரியாது, அவரே போய் பார்க்கட்டும். இசை என்ன பேச்சுது? சார், எனக்கு பர்சனலா தான் அவன் கூட கொஞ்சம் பேசணும், நானே பாத்துக்கிறேன். நீங்க ஃப்ரீயா விடுங்க, அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாமே. சரி சார். கார்த்தி, இங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இசை வேற ஏதோ டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கு போல. யூஎஸ்ல நாம தான் இசைக்கு ஹெல்ப் பண்ணோன்னு நம்ம முகம் மட்டும் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு எல்லாமே தலைக்கீழா போயிடும். இவளுக்கு ஞாபகம் வரதுக்கும்னா போயிரு சீக்கிரமா. குரு, கார்த்தி, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே தான் இசை உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன்னை பார்த்தாலாம் என்ன? பாத்துச்சு, ஆனா வேற ஏதோ டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ அழுதுட்டே இருக்கு. டேய், உனக்கு மொத்த அறிவு இருக்கா? மொத்த ஒன்னே யார் தான் இங்க வர சொன்னது? அவ மட்டும் உன்னை பார்த்தாள்னா மொத்த பிளான பாலா போயிடும். உன் பிளான குப்பையில போடு. இந்த குடும்பத்தை கட்டிட்டு அழுறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? டேய், உனக்குன்னு அங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கதை நீ மறந்துட்டு பேசிட்டு இருக்காத. இன்னைக்கு உன் டாடி செக்அப் கூட்டிட்டு போனோம். நீ கூட்டு போகல, நான் கூட்டிட்டு போயிருக்கேன். அங்க கூட உன்னதான் தேடிட்டே இருந்தாங்க தெரியுமா? அம்மா எல்லாம் எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா? நீ வீட்டுல ஒரு நாள் இல்லாமலே அவங்க இருந்துட மாட்டாங்க. ஏதோ வேலை விஷயம், படிப்பு விஷயம் சொல்லிட்டு என் வீட்டுக்கு போகாம இருக்க நைட்டு. சரி, டே டைம்லயாவது டெய்லி அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம்ல. இன்னைக்கு கண்டிப்பா போறேன்டா. என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, மெடிசன் எல்லாம் கரெக்டா தானே எடுத்துட்டு இருக்காரு, அதனால எல்லாம் நார்மலா தான் இருக்கு. சரி, நீ கிளம்பு, நான் அப்புறமா அவங்கள போய் பாக்குறேன். குரு, கீழே இசை எதுக்காக அழுதுட்டு இருக்காங்க? அந்த அரசு சாம அடிச்சிருப்பான் போல, அதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கு. ஓ, அதனாலதான் அந்த அரசோட ஒய்ஃப் கூட இங்க உட்காந்துட்டு இருக்கா. குரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? என்ன? நீ தாலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவன். அந்த நாடக கல்யாணத்தை ஏன் நிஜ கல்யாணமா ஆக்க கூடாது? புரியல. இசை நீ உன் அம்மா அப்பா கிட்ட கூட்டு போடா, கண்டிப்பா அவங்க இசை ஏத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இசை உனக்கு பொண்டாட்டியா இருக்காதான், அவளுக்கு சேஃப், அவளும் சந்தோஷமா இருப்பா. அப்புறம் என்ன? அப்புறம் உன் மனசுல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணுக்கும் இடம் இருந்ததில்ல. இசை வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும், அவளுக்கும் அந்த அரசால எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே நீ என்ன காவலுக்கு அங்க அனுப்பி வச்ச. பேசாம அவள நீயே உன் ஒய்ஃபா ஏத்துக்கலாம்ல. கார்த்தி, உனக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாது.
அதனால கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. டேய், நான் உன் ஃப்ரெண்டு. என்னை விட உன்னை பத்தி யாருக்கு ரொம்ப தெரிய போகுது? மச்சான், நீ என் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா உனக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பொண்ணுக்கு ஆபத்தே அந்த அரசால தான். நீ என்ன பண்ண போற? அந்த அரச பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கே அந்த பொண்ணை மருமகளா அனுப்ப போற. அதான் அந்த சாம்க்கு பொண்டாட்டியாக்கலாம் நீ பாத்துட்டு இருக்க. ஆனா அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போனா சந்தோஷமா இருக்க நீ நினைக்கிறியா? ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டாளாம்? சந்தோஷமா இருக்க மாட்டான்னு நீ ஏன் நினைக்கிற? நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டான். ஏன்னா அந்த ஆள் அவங்கள பழி வாங்க நினைச்சிட்டு இருக்காண்டா. எப்படி அந்த வீட்டுல அவ சந்தோஷமா இருக்க முடியும்? அதே வீட்டுலதான் அவ உயிருக்கு உயிரா காதலிச்ச சாம இருக்கான். இது ஒரு நாடக கல்யாணம். இந்த உண்மையெல்லாம் தெரியும் போது கண்டிப்பா சாம் இசை ஏத்துப்பான். சாம் ஏத்துப்பான், ஏத்துக்க மாட்டான், அது இப்ப விஷயம் கிடையாது. ஆனா அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டான் நான் சொல்றேன். 24 மணி நேரமா விஆர் வீட்டை பழி வாங்கினே நினைச்சிட்டு இருக்கான் அந்த அரசு. எப்படிடா அந்த ஆளுக்கு மருமகளா போய் அந்த வீட்டுல அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். இதுவே உனக்கு பொண்டாட்டியா வந்துட்டான்னு வச்சுக்கோ, நீ ராணி மாதிரி பாத்துப்பட அவள. நாடகத்தை ஏன் நிஜமாக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்? கார்த்தி, நான் ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன், கோவத்துல வேற இருக்கேன். அடிச்சாலும் அடிச்சிருவேன், போயிரு. நீ ஏன்டா பேச மாட்டேன்? அந்த பொண்ணோட நல்லதுக்கும் ஓ நல்லதுக்கும் அம்மா அப்பா நல்லதுக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 24 மணி நேரம் இந்த குடும்பத்தை பழி வாங்கினேன்னு அந்த அரசு துடிச்சிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு மருமகளா அந்த பொண்ணை அனுப்பணும்னு நினைக்கிறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவளை நீ பொண்டாட்டியை ஏத்துக்கிறதான் சரியா இருக்கும். நாடகத்தை நிஜமாக்குறது ஒண்ணும் தப்பு இல்லையே. அடிமச்சான், நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தானே என் ஃபேமிலி, நான் பாத்துட்டு இருந்த இந்த ஸ்கூல்ல உள்ள வேலை மொத்தத்தையும் விட்டுட்டு நாய் மாதிரி அவளுக்கு காவல் காக்க போனேன். நீ அடிமச்சான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தான் சொல்றேன்ல, அதே வார்த்தை சொல்லாத அப்படின்னு திருப்பி திருப்பி அதையே சொல்றேன். குரு, நீ கோவமா இருந்தாலும் நிதானமா இருந்தாலும் நான் சொல்றதை யோசி. அந்த பொண்ணு சாமுக்கு ஒய்ஃபா அவனுக்கு மருமகளா போன சந்தோஷமா இருக்காதுடா. பாவண்டா, நல்ல பொண்ணு வர. நீ அந்த பொண்ணு வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே இவ்ளோ பாடுபட்டு இருக்க. நீ ஏன்டா அவள உனக்கு ஒய்ஃபா ஏத்துக்க கூடாது? காதல தோல்வி அடைஞ்சிட்டு அடுத்த ஒரு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சா இங்க யாருக்கும் வாழ்க்கையே இருக்காது மச்சான். போக போக உன்னோட அன்பை அவ புரிஞ்சுப்பா. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாறேன். என்னால முடியாது கார்த்தி. ஏன் முடியாதுங்கிற? உன் மனசுல வேற ஏதாவது பொண்ணு இருக்காளா என்ன? ஏன்னா அவ எனக்கு அம்மா மாதிரி. அம்மா மாதிரியா? என்னடா உளர்ற? என் அண்ணனோட ஒய்ஃப் எனக்கு அம்மா மாதிரி தானடா. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உனக்கு மண்டை கலண்டுட்டுன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல கார்த்தி, உனக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாது. உன் அண்ணனோட ஒய்ஃப்னா எனக்கு புரியல. உன் வீட்டுக்கு நீ ஒரே பையன் இல்லடா. என் வீட்டுக்கு நான் ஒரே பையன் தான், ஆனா ஒத்த பிள்ளை இல்லடா, ரெட்ட பிள்ளை. எனக்கு தெரிஞ்சு உன் அம்மா அப்பாக்கு நீ மட்டும் தானே. நான் சண்முகமூர்த்திக்கும் மகேஸ்வரிக்கும் பிறந்த பையன் கிடையாதுடா. என்ன மச்சான் உளர்ற? இவ்வளவு நாளா யார நான் அழிக்கன்னு நினைச்சிட்டு இருக்கணும் அரசு, அவனோட பையனுக்கும் அருவிக்கும் பிறந்த பையன் தான்டா நான். குரு, என் கூட பிறந்த என் அண்ணன் தான் சாம். எப்படிடா என் அண்ணன் காதலிச்ச பொண்ணு என் அண்ணனுக்கு ஒய்ஃபா போக போற பொண்ண என்னால எப்படிடா அப்படி யோசிக்க முடியும்? என்ன குரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தாண்டா அன்னைக்கு மணமேடையில உட்கார்றது வரைக்கும் ஒண்ணுமே புரியாம இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா தாலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு கழுத்துல உன் கையால தாலி ஏறிச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கையை புடிச்சிட்டு எல்லா சந்தோஷத்திலயும் துக்கத்திலயும் நீ கூடவே இருக்கணும்னு நிறைய இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொண்ணுங்களை மதிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்காங்க. என்னைக்கு அரசு என்கிட்ட வந்து உன் காலேஜுக்கு என்னால ஏற்பட்ட எல்லா அவமானத்தையும் நான் தொடைக்கணும்னா, நான் சொல்ற பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்னு என்ன விலைக்கு வாங்கினானோ அன்னைக்கே என் மனசுல இருந்த எல்லா ஆசையும் தூக்கி போட்டுட்டு அரசு தாலி கட்ட சொன்ன பொண்ணு கருப்பா இருப்பாளா இல்ல சிவப்பா இருப்பாளா எதுவுமே எனக்கு தெரியாதுடா. நான் அவ கழுத்துல தாலி கட்டுற அடுத்த செகண்ட்ல இருந்து அவதான் என் ஒய்ஃப்னு ஏத்துக்கிற மனநிலையில தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு பிறகுதானே எனக்கு தெரியும் என்ன பெத்தவங்க இந்த அரசும் அறிவியம் தான் அப்படின்னு. அதே இடத்துல வச்சுதான் மச்சான் எனக்கு தெரியும் நான் தாலி கட்ட போக இருக்க பொண்ணு என் அண்ணன் உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணுன்னு. நிஜமாவே நீ சண்முகங்களுக்கும் மகாந்திக்கும் பிறந்த பையன் இல்லையா? என்ன அவங்க 2 பேரும் வளர்த்திருக்காங்கடா. ஆனா என்ன பெத்தவங்க இந்த அரசன் அருவி அம்மாவன் தான். அதுக்கு மேல எப்படி கார்த்தி என்னால முடியும்? அதுக்கு மேல எப்படிடா என் அண்ணன் காதலிச்சிட்டு இருக்க பொண்ணு எனக்கு அண்ணினா அம்மா மாதிரிடா. அந்த பொண்ணு கழுத்துல எப்படிடா என்னால தாலி கட்ட முடியும்? அன்னைக்கு எங்க எல்லாரும் முன்னே தானே நீ தாலி கட்டினா? தாலி கட்ட தெரிஞ்சதுலாம் நீ யாருக்கு வேணா பிறந்திருக்கலாம்டா. ஆனா இசை உனக்கு ஒய்ஃபா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பா. அதான் தாலி கட்டி இருக்கலாம். எப்படியா நீ தாலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவன் தானே. எப்படி கார்த்தி என்னால கட்ட முடியும்? அந்த பொண்ணு என் அண்ணன் காதலிச்சிட்டு இருக்க பொண்ணு 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்காங்க. இந்த பைத்தியக்கார அரசு பழி வாங்குறதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் கிடைச்சுதான். ஒரு பையனுக்கு அண்ணிங்கிறவங்க அம்மா மாதிரி. என்னால எப்படிடா என்னால அப்படி யோசிக்க சொல்றேன்? நான் எப்படிடா அவ கழுத்துல தாலி கட்ட முடியும்? நாடக கல்யாணம்னாலும் கல்யாணம் தானே. அப்போ நீ இசை கழுத்துல அன்னைக்கு தாலி கட்டலையா? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி
அப்படி எதுவும் அன்னைக்கு நடக்கல. அப்புறம் எப்படிடா இந்த காலேஜையும் காப்பாத்தி இசையும் காப்பாத்தி எப்படி இதெல்லாம் முடிஞ்சது? எனக்கே தெரியண்டா. ஒருவேளை நான் இசை கழுத்துல தாலி கட்டலைனா அதுக்கு அடுத்த ஆபத்து எப்படியாவது இசைக்கு அரசு கொடுப்பான். அதே நேரத்துல நம்ம காலேஜையும் நம்மளால காப்பாத்த முடியாது. இசை வாழ்க்கையும் காப்பாத்தணும், இந்த அரசையும் பழி வாங்கணும், அதே நேரத்துல நம்ம காலேஜையும் காப்பாத்தணும். இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு தான் நான் அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணேன். குரு மச்சான், இந்த இசை வரான். எங்க பாரு கார்த்தி, நான் அப்புறமா உனக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்றேன். இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். நான் சண்முகமூர்த்திக்கும் மகேஸ்வரிக்கும் பிறக்கல, அவங்க வளர்க்குற பையன் தான் நானு. எப்பவுமே எனக்கு இந்த உண்மை தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் என் மனசுக்கு நான் அவங்க பெத்தெடுத்த பிள்ளை தானே நினைக்கணும். அதுதான் உண்மை நான் நம்பணும்னு நினைக்கிறாங்க. தாங்க மாட்டாங்கடா அவங்க. என்னால யாருக்காகவும் அவங்க 2 பேரையும் விட்டு கொடுக்கவும் முடியாது. அதே நேரத்துல இந்த குடும்பத்துக்கும் நான் யாருன்னு தெரியக்கூடாது. எப்பவும் நான் வந்த வேலையை முடிச்சுட்டு இசை சாமியும் சேர்த்து வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட வேண்டியதாண்டா. குரு நீ பக்கத்துல வந்துட்டான். கண்டிப்பா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க நார்மலா வரா. சமாளிக்க முடியுமான்னு தெரியல, பாப்போம்.